நீங்கள் கேட்கவிருப்பது பிணக்கு. எழுதியவர் ஜெயகாந்தன். ஒலி வடிவில் வழங்குபவர் டி. ரவிசங்கர். மெட்டியின் சப்தம் டக் டக் என்று ஒலித்தது. வளையொலி கலகலத்தது. கூடத்தில் 8 வயது பேரன் முத்து வலதுபுறமும் 4 வயது பேத்தி விஜி இடதுபுறமும் நித்திரையில் ஆழ்ந்திருக்க, நடுவே படுத்திருந்த கைலாசம் பிள்ளை தலையை உயர்த்திப் பார்த்தார். கையில் பால் தம்ளருடன் மருமகள் சரசா மகனின் படுக்கை அறைக்குள் நுழைவது தெரிந்தது. தன்மீது விழுந்த பார்வையால் சரசாவின் தலை கவிழ்ந்தது. கிழவருக்கு கொஞ்சம் குறும்புதான். கைலாசம் பிள்ளையின் பார்வை அவளை பின்தொடர்ந்து சென்றது. அவள் அறைக்குள் நுழைந்தாள். கிரீச்சென்ற ஒலியுடன் கதவு மூடியதும் மேலே செல்ல முடியாமல் அவரது பார்வை கதவில் முட்டிக்கொண்டது. மூடிய கதவின் மீது ஒரு பெண்ணுருவம் சித்திரம் போல் தெரிந்தது. வயது 16 தான் இருக்கும். மழுங்கச் சீவிப் பின்னிய சிகையில் உச்சிவில்லை. தளர்ந்து துவளும் ஜடையில் திருகுவில்லை. நெற்றியில் முத்துச் சுடரை அள்ளி விசிறும் சிட்டியும், பவழ உதடுகளுக்கு மேல் ஊசலாடும் புல்லாக்கும், முழங்கை வரை இறங்கிய ரவிக்கையோடு சரசரக்கும் சரிகை நிறைந்த பட்டுப்புடவை கோலமாக, கருமை படர்ந்து மின்னிய புருவக் கொடிகளின் கீழாய் மைதட்டி பளபளக்கும் பெரிய விழிகள் மருண்டு நோக்க, இளமையும் மருட்சியும் கலந்து இழையும் வாளிப்போடும் வனப்போடும் நாணமும் நடுக்கமுமாய் நிற்கும் அந்த பெண். ஆமாம், தர்மாம்பாள் ஆட்சியின் வாலை பருவ தோற்றம்தான் அது. அந்த உருவம் மூடிய கதவிலிருந்து இறங்கி அவரை நோக்கி வந்தது. வெட்கம், பயம், துடிப்பு, காமம், வெறி, சபலம், பவ்யம், பக்தி, அன்பு, இத்தனையும் ஓர் அழகு வடிவம் பெற்று நகர்ந்து வருகிறது. கைலாசம் தாவி அணைக்கப் பார்க்கிறார். சமையலறை வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு கூடத்திற்கு வந்த தர்மாம்பாள் பேரப்பிள்ளைகளின் அருகே பாயை விரித்தாள். அருகே ஆளரவம் கேட்கவே நினைவு கலைந்த பிள்ளை மனைவியை பார்த்தார். தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கமாக போட்டபடி உறங்கும் பெரிய பையனை புரட்டி சரியாக கிடத்தினாள். பிள்ளையோ லட்சணமோ பகலெல்லாம் கிடந்து ஆடுன்னு ஆடுறது. ராவுல அடிச்சு போட்டாப்புல பெரக்கனையே இல்லாம தூங்குறது. அடடா! Sample complete. Ready to continue?